டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் 2 முகம் கிடையாது. அவர்கிட்ட எந்த மாஸ்க்கும் இல்லை. அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றிமாறன் தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்க் இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்ப நன்றி. நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். இல்லைன்னு ஸோ மச் நன்றி. ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன்ட்ட மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன். எனக்கு எப்போ தான் தெரிஞ்சது அந்த ஆள்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க. ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லு போனாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்குது. நம்மளை உட்காந்து ஜாலியாக கேட்கலாம். ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும், நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும், சுப்ரமணிய சிவாசா பேசினா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியோ லான்ச் போனால் போக மாட்டேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன். நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார்ல, ஒரு சிங்கராக பிறந்திருந்தா 2 பாட்டு பாடிட்டு போயிடலாம், ஒரு 2 நிமிஷம் பாடினா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும். ரொம்ப கூச்சத்தை தான் போவேன். நான் முறையாக வேறொரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோட தான். இந்த ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இந்த வேலை பார்த்த மனசுலாம் உள்ளுக்குள்ளே செம்ம அடிச்சுட்டு வந்துருக்காங்க போல இருக்குது. மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க. ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க, இப்போ நல்லா பேசிக்கிட்டாங்க, நல்லா இருந்தது, வெளியே தெரிஞ்சது. அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு, அவர் எந்த தூண்டில் இருப்பாரோ ஆனால் படத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையாக இருக்கேன். மற்றபடி கவின் வாழ்த்துக்கள் கவின். கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு. நம்ம இவர் தான் சொன்னாங்க, நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம். ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது, வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும். அப்போது இறங்கும்போது நமக்கு விழுவுற அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்க அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க. ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது. ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்காலும் ஓடுற படமாக இருக்கணும், அது மக்களை போய் சேரணும், அது மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வே பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த காலம் உங்களுக்கு இம்பார்ட் நம்புகிறேன். இந்த படத்துல நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும்.